OPPO OPPO Enco அப்படின்னு ஒரு TWS புதுசா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த TWS ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த TWS எல்லாமே கிவ் அவேவும் பண்ண போறோம். சோ கிவ் அவே டீடைல்ஸ் வீடியோக்குள்ள டீடைல்டா இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல OPPO லான்ச் பண்ற TWS எல்லாமே ரொம்பவே சூப்பரா ஒரு பிரீமியமா லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த OPPO Enco அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா TWS பாக்ஸ்லையும் என்ன இருக்குமோ அதே தான் இதுலையும் இருக்குது. பெருசா வித்தியாசமா புதுசா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உள்ள ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு செட் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 செட் இயர் டிப் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸ்குள்ள இருக்கு, வேற எதுவுமே இல்லை. முக்கியமா சார்ஜிங் கேபிள் கொடுக்கல. ஏன்னா சார்ஜிங் கேபிள் நாங்க டைப் சி தான் கொடுத்துருக்கோம். மொபைல்ல இருக்கக்கூடிய சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 கேபிள் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதனால சார்ஜிங் கேபிள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி OPPO ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. முதல்ல இதோட சார்ஜிங் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்பாக்டா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல OPPO அப்படின்னு சொல்லி அந்த பேர் தெரியாத அளவுக்கு பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. பின்னாடி சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல பேக் சைடுல டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன LED இருக்கு, சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்காக. அடுத்து இயர்பட்ஸ் பார்க்கும்போது இங்க கொஞ்சம் ஒரு டிஃபரண்டான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே ஸ்டைலா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்துல காதுல இருந்து கீழே விழவே விழாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டிங் இருக்குது. லாங் டர்ம் யூஸ் பண்ணாலும் பெரிய அளவுல பெயின் தெரியல. சோ ஃபிட்டிங் ஒரு எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த TWSல டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெரும்பாலும் வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா OPPO வால்யூமை இன்க்ரீஸ் பண்றது, ரெடியூஸ் பண்றது இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டச் மூலமாவே அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட் சைடு லாங் டச் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் சைடு லாங் டச் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. மத்தபடி டச் கண்ட்ரோல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது. ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா பேசிக் விஷயங்களும் கவர் ஆயிருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம வால்யூமையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ். அடுத்து பட்ஸோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்பாக்டா ஒரு லைட் வெயிட்டா இங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பட்ஸோட வெயிட் 4 கிராம் தான் இருக்கு. அதனால நம்ம காதுல வச்சிருந்தாலும் பெரிய அளவுல வெயிட் தெரியல. அதுவும் ரொம்பவே எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதோட மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 8mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு டீப் பேஸ் கிடைக்குது. அந்த ஹை மிட் லோ இதெல்லாமே நல்லாவே பிரிச்சு கொடுக்குது. ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அடுத்ததா இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்டெலிஜென்ட் கால் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இதோட கால் குவாலிட்டியில நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுதா அப்படின்னா ஓரளவு ரெடியூஸ் பண்ணுது. ஓரளவு டீசென்ட்டான கால் குவாலிட்டி நமக்கு கிடைக்குது. அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. பட் ஒரு எக்ஸலண்டான கால் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசென்ட்டான கால் குவாலிட்டி இதுல கிடைக்குது. சோ கால் பேசுறதுக்கும் ஓரளவு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமா இதுல கேமிங் மோட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ரைட் இயர் பட்டனை நம்ம 3 டைம் டேப் பண்றது மூலமா கேமிங் மோட், நார்மல் மோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கேமிங் மோட்ல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா 80 மில்லி செகண்ட் தான் இருக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்து 80 மில்லி செகண்ட்ல இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் விளையாடும் போதும் பெரிய அளவுல டிலே இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான். சோ அதனால லாங் டர்ம்ல செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோல கூட டீடைலா அப்டேட் பண்றேன். இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸை விட்டு வெளியில எடுத்த உடனே கனெக்ட் ஆயிடுது. அது போக பட்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குது, கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம மொபைல்லயே ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல 10 மீட்டர் வரைக்கும் ஒரு எக்ஸலண்டான கனெக்ஷன் கிடைக்குது. அது போக இதுல பைனரல் ப்ளூடூத் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் மொபைல் போனோட கனெக்ட் ஆயிருந்தாலே இந்த 2 இயர்பட்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கிறோம். அதனால ஒன்னு கனெக்ட் ஆயிருந்தாலே நமக்கு கிளியரா நம்மளால மியூசிக் கேட்க முடியும், கால் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ரெண்டுமே மொபைலோட கனெக்ட் ஆகும். ஆனா ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் 2 இயர்பட்டும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அதனால ஒன்னு ஒர்க் ஆகி ஒன்னு ஒர்க் ஆகல அப்படிங்கிற ப்ராப்ளம் இதுல வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் தான். மழையில் நனைஞ்சாலோ வேர்வைப்பட்டாலோ அதனால பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அதனால ஒர்க் அவுட்ஸ்க்கு யூஸ் பண்றீங்க, வேர்வைப்பட்டு ஃபால்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இயர்பட்ஸ் பெஸ்டா இருக்கும். கடைசியா அதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இயர்பட்ஸ்ல 40 mAh கொடுத்திருக்காங்க. கேஸ்ல 400 mAh கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸை நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 6 மணி நேரம் வரைக்கும் நம்மளால கண்டினியூஸா மியூசிக் லிசன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கேஸோட சேர்த்து நம்மளால 24 hours வரைக்கும் மியூசிக் லிசன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இவங்க கொடுத்திருக்கிற இந்த பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்ல பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும்
இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு சில இயர்பட் தான் இந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பேட்டரி பேக்கப் அந்த 24 மணி நேரம் வருதா அப்படிங்கிறத நான் பர்ஃபெக்டாக செக் பண்ணல. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். பிராண்ட் மென்ஷன் பண்ணதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா பேட்டரி பற்றி நான் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிடும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த TWSோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ண போறாங்க. அது போக இதுக்கு லான்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 14, 15, 16 இந்த 3 நாள்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இது 1800 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு தான் வாங்க முடியும். சோ ஒருவேளை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஓப்போல இருந்து ஒரு லைட் வெயிட்டா ஒரு காம்பாக்ட்டா ஒரு டிஃபரண்டான டிசைன்ல TWS வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. கனெக்டிவிட்டி ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கு. பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கு. இருந்தாலும் அதை வந்து நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணல. அதனால ஓப்போல இருந்து 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு சூப்பரான ஒரு TWS வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த TWS வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமா இதுல வால்யூம் கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கேமிங் மோட் கொடுத்திருக்காங்க. 80 மில்லி செகண்ட் லேட்டன்சி கொடுத்திருக்காங்க. கடைசியா இதோட கிவ் அவே. இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க மொத்தம் 3 விஷயம் பண்ணணும். முதல்ல நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோவை நீங்க ட்விட்டர்ல ஷேர் பண்ணணும். ட்விட்டர்ல ஷேர் பண்ணும்போது டெக் படிஸை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மூணாவது விஷயம் இந்த இயர்பட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன, இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு மற்ற பிராண்ட் ஆஃபர் பண்ணாத என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம டீடைல்டா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுல இருந்து கரெக்டா 1 மந்த் கழிச்சு கிவ் அவே வின்னர் யாரு அப்படிங்கறத நம்மளுடைய ட்விட்டர்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த OPPO Enco TWS பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காம டீடைல்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.